ஸ்ரீ சாய் சங்கரா கோவில் நகரம் காஞ்சிபுரம் அருகில் ஏனாத்தூரில் விவசாய பண்ணை தோட்டம் விற்பனைக்கு. தொடர்புக்கு 9090656533. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த 27/3/2025 அன்று நடைபெற்று வருகிற இந்த சட்டமன்ற பேரவை கூட்டத்தொடரின் போது ஒன்றிய அரசால் கொண்டுவரப்படுகிற வக்ஃப் திருத்த சட்டத்தை கண்டித்து அவற்றை திரும்ப பெற வேண்டும், நாடாளுமன்றத்தில் அவற்றை தாக்கல் செய்யக்கூடாது என்று வலியுறுத்துகின்ற வகையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த 27/3/2025 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் ஒரு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அந்த தீர்மானம் சட்டப்பேரவையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டு ஒன்றிய அரசினுடைய கவனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. 1995 ஆண்டு வக்ஃப் சட்டத்தை திருத்தக்கூடாது, வக்ஃப் சட்டத்தில் இருக்கக்கூடிய சரத்துக்கள் எல்லாம் மாற்றி அமைப்பதன் மூலம் ஒட்டுமொத்தமாக வக்ஃப் சட்டத்தை ரத்து செய்வதற்கோ அல்லது வக்ஃப் சட்டத்தை இல்லாமல் செய்வதற்கான வழிவகைதான் இந்த திருத்த மசோதா என்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக தங்களுடைய தீர்மான உரையிலே தெரிவித்திருந்தார்கள். இருப்பினும் கூட தங்களுக்கு நாடாளுமன்றத்தில் பலம் இருக்கிறது என்கின்ற ஒரே காரணத்திற்காக ஜனநாயக குரலை நரித்து ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய கருத்துக்களுக்கு வரவேற்பு அளிக்காமல் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சொன்ன பதிலுரைகளோ திருத்தங்களையோ எதையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் நா. ராசா, நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் சகோதரர் எம். அப்துல்லா போன்றவர்கள் உறுப்பினராக இருக்கின்ற அந்த கமிட்டியில் இன்னும் சில எதிர்க்கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சில திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னபொழுதும் கூட திருத்தங்களை கொண்டு வருவதற்கு முன்வராத அந்த கமிட்டி இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களையே இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள். ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதற்கு முன்பு அதற்கான பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்புகிற பொழுது அந்த ஜாயிண்ட் கமிட்டியில் அனுப்புகிற பொழுது எல்லா தரப்பு அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். ஆனால் மாறுபட்ட கருத்து வருகிற காரணத்திற்காக சுதந்திர இந்தியாவில் இப்படிப்பட்ட ஜாயிண்ட் கமிட்டியில் இருக்கக்கூடிய மாற்று கருத்துக்களை சொன்ன நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீக்கம் செய்த முதல் பிழையை செய்தது ஒன்றிய பாஜக அரசு. இத்தகைய வரலாற்று பிழையை செய்தது மட்டுமல்ல, இன்றைக்கு இன்னொரு வரலாற்று பிழையாக நேற்றைக்கு நாடாளுமன்றத்திலே இவற்றை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இதைதான் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே இன்றைக்கு சட்டமன்றத்திலே இதை கவனத்திற்கு கொண்டு வந்து ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். இருந்தாலும் கூட 232 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தும் கூட 288 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கிற ஒரே காரணத்திற்காக நிறைவேற்றி இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் சட்ட ரீதியில் சந்திக்கும் என்பதை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். இவற்றுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்போம் என்பதையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்றென்றும் மக்களின் உரிமைக்காக, சிறுபான்மையினர் உரிமைக்காக போராடும். திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்பதை தான் பறைசாற்றுகின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எல்லாம் எங்களுடைய எதிர்ப்புகளை காட்டுகின்ற வகையில் இஸ்லாமிய மக்களோடு சகோதரர்களோடு திராவிட முன்னேற்ற கழகம் காகிதமில்ல பெரியவர் காலத்திலிருந்து, பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து, முத்தமிழர் தலைவர் கலைஞர் காலத்திலிருந்து இன்று நம்முடைய அண்ணன் தளபதியும் சரி, எதிர்காலத்தில் அண்ணன் உதயநிதி அவருடைய காலம் வரை நாங்கள் என்றென்றும் சிறுபான்மை மக்களோடு இருக்கிறோம் என்பதை உணர்த்துகின்ற வகையில்தான் இன்றைக்கு அலுவல் நடைபெற்றாலும் கூட சட்டப்பேரவை அலுவலிலிருந்து சற்று நாங்கள் அனுமதி பெற்று எங்களுடைய கட்சித் தலைவரிடத்தில் அனுமதி பெற்று எங்களுடைய எதிர்ப்பை இன்றைக்கு தெரிவித்திருக்கிறோம்.